கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஜோப் 13:15. Though he slay me, yet will I trust in him. அன்பான சகோதர சகோதரிகளே, யோபு என்ற பக்தன் உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் காணப்பட்டார். யோபு தன் பிள்ளைகளை பரிசுத்த வாழ்க்கையிலே வளர்த்தார். சாத்தான் யோபுவின் மேல் பொறாமை கொண்டு கர்த்தரிடம் உத்தரவு பெற்று யோபுவை சோதிக்கத் தொடங்கினான். யோபுவின் உடைமைகளான கழுதைகள், ஆடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் சாத்தானால் பறிக்கப்பட்டு போயிற்று. தன்னுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் இறந்து போனார்கள். தன்னுடைய சரீரத்திலும் கூட கொப்புளங்கள் வந்து சாம்பலிலே உட்கார்ந்து யோபு காணப்பட்டார். யோபுவின் மனைவியும், நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று யோபுவுக்கு ஆலோசனை கூறுகிறார். யோபு பொறுமையாய் காணப்பட்டார். நீடிய பொறுமையாய் இருந்தார். யோபுவின் நண்பர்கள் யோபுவின் மேல் குற்றம் சுமத்தினார்கள். யோபு அமைதியாய் அவர்களுக்கு பதிலளித்தார். கர்த்தர் ஏற்ற சமயத்திலே யோபுவை ஆசீர்வதித்தார். யோபு தன் சிநேகிதருக்காக இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் அவருக்கு கிடைத்தது. மீண்டும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். மிகுந்த திரளான ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் இவருக்கு உண்டாயிற்று. யோபு இக்கட்டான சூழ்நிலையும் கூட அந்த அருமையான வசனத்தை கூறுகிறார். யோபுவின் விசுவாசம் நமக்கு வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். தாயும் தகப்பனுமாய் இருந்து நம்மை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார், காத்துக்கொள்வார். ஆமன். நம்பிக்கைக்கு உரியவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே காணப்படுகிற ராக்கிங் கொடுமைகளுக்காக பாரத்துடனுடைய சமூகத்தில் வருகிறோம். தன்னை இப்படி ராக்கிங் செய்து விட்டார்களே என்று தற்கொலையை நோக்கி ஓடுகிற வாலிப பிள்ளைகள் அநேகம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொடுமைகள் எங்களுடைய தேசங்களிலிருந்து அகற்றப்பட தேவனாய கர்த்தர் இரக்கம் பாராட்டும். தன் உடன் படிக்கும் மாணவர்களை சகோதர சகோதரிகளாக பாவித்து அன்பு செலுத்த ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுத்தருளும். உம்முடைய கரத்திலே ராக்கிங் கொடுமைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் முற்றிலுமாய் அகற்றப்போகிற தயவிற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், நன்றி. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.